எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு, சாதகம் இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். விழுப்புரம் மாவட்டம் பொன்முடியுடைய ஒரு காலத்தில் இருந்த மாவட்டம். இப்ப எப்படி இருக்கு கள நிலவரம்? விழுப்புரம் மாவட்டத்தை பத்தி நீங்க சொன்னோம்னா, நீங்க பொன்முடி சொன்னதால, பொன்முடி ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்த போது அவருடைய டாமினன்ஸ் அதிகமா இருந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதுக்கப்புறம் சி.வி. சண்முகம் அவர் பீரியட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அவர் அதிமுக 2011-16 கொஞ்சம் அவரு லக்ஷ்மணன் ஒன்று ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 16-21 அவர் வச்சுதான் சட்டன்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்கா போயிட்டு இந்த 1 இயர் நான் 1 இயர் கன்சாலிடேஷன் அப்படின்ட்டு போயிடுச்சு. இப்போ இந்த பீரியட்ல என்ன ஆட்சி காலத்துல என்னாச்சுன்னா, விழுப்புரத்துல பவர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப மாறி இருக்கு. திமுக படுத்திட்டோம்னா பொன்முடி கொஞ்சம் அவர் நீக்கப்பட்டு கொஞ்சம் மாற்றி செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து பட் ஆனாலும் அவர் ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 3 தொகுதி வரும்னு நினைக்கிறேன். அவர் மகன் இப்ப கேண்டிடேட்டா நிற்கிறாரு. மஸ்தான் ஒரு அசர்ட்டிவ் லீடர். அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலர் இருக்காரு. இது இல்லாமல் லக்ஷ்மணன் கடந்த முறை விழுப்புரத்துல வந்து சி.வி. சண்முகத்தை வீழ்த்திய லக்ஷ்மணன் வந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த விழுப்புரம் நகர பகுதி மாவட்ட செயலாளர். ஸோ திமுகவுக்குள்ள ஒரு முஸ்லிம், ஒரு வன்னியர், ஒரு நான் வன்னியர் இந்து என்ற அதிகார பகிர்வு இருக்கு. ஆனால் அதிமுகவில் வந்து எல்லாமே ஒரு வன்னியர் கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இல்லாமல் திமுக கிட்ட ஒரு விசிக அலைன்ஸ் அந்த ஒரு வேல்யூடு இருக்கிறதால, ஸோ இங்க வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் திமுக நிறைய இருக்கு, அதிமுக இல்லை. அதுதான் இந்த விழுப்புரம் மாவட்ட அரசியல் சிறப்பு தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த தொகுதிகள் பார்த்தோம்னா, அந்த விழுப்புரத்துல வந்து 7 சட்டமன்ற தொகுதிகள்: ஜிஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி மற்றும் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி. முதல்ல நம்ம ஜிஞ்சி தொகுதியை பார்த்தோம்னா, ஜிஞ்சி பொறுத்தவரை அமைச்சர் மஸ்தான் கண்டெஸ்ட் பண்ற சீட்டு. அவர் எடுத்து பாமக இருந்து கணேஷ்குமார் நினைக்கிறாங்க. இப்போ ராமதாசும் வேட்பாளர் போட்டிருக்காரு. கண்ணல் பெருமாள் கேண்டிடேட் போட்டிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் இருந்து கிருஷ்ணன், டிவிகேல இருந்து சந்திரசேகரன் கேண்டிடேட்டா நினைக்கிறாங்க. இங்க வந்து கடந்த முறை மஸ்தான் வந்து இங்க 53% எடுத்துக்க, அவருக்கு எதிராக பாமக நின்னாங்க. அவங்க 36% எடுத்தாங்க. நாம் தமிழர் சுகுமார் நின்னாரு. அவர் 10,000 ஓட்டு எடுத்தாரு. அமமுக ஒரு 4,800 ஓட்டு எடுத்தாங்க. இப்போ வந்து பாமக வந்து ஸ்பிளிட் ஆகி நிற்கிறதே மஸ்தானுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கு ஒரு இது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஒரு வெற்றி பெறக்கூடிய பொசிஷன் தான் இங்க இருக்கு. இங்க இருக்க காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா, இந்த தொகுதியில இங்க வந்து வன்னியர் 30% இருக்காங்க, ஆதிதிராவிடர் 19% இருக்காங்க, யாதவர் சமூகம் நல்லா இருக்காங்க, ஒரு 10% இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் 10% இருக்காங்க, ரெட்டியார் கொஞ்சம் 5% இருக்கு, பிளஸ் முஸ்லீம் ஓட்டு இருக்கிறதால அவருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. பெரிய 1 இயர் 40-50% போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்கு. 30% இருக்கும்போது ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. சுலபமா இங்க வெற்றி பெற்றுவார் மஸ்தான்ன்ற மாதிரி தான் இருக்கு. மயிலம் சட்டமன்ற தொகுதி, மயிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து இது பாமக சிட்டிங் சீட்டு. பாமகவை சேர்ந்த சி. சிவகுமார் இங்க கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றார். திமுக சேர்ந்த மாசிலாமணியை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் நாம் தமிழர் கடந்த முறை 9,000 ஓட்டு ஆக்சுவலி திமுகவே 45% ஓட்டுக்கிட்டு எடுத்தாங்க. எடுத்து கொஞ்சம் தோத்துருக்காங்க. இவங்க 46% எடுத்திருக்காரு. இங்க தேமுதிகவை சுந்தரேஷன் அவரும் கண்டெஸ்ட் பண்ணி 4,000 ஓட்டு எடுத்திருக்காரு. இந்த முறை வந்து திமுக கூட்டணியில தேமுதிகவை சேர்ந்த எல். வெங்கடேஷன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஒரு சி.வி. சண்முகம் அதிமுக கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 1 இயர் பவர் 1 இயரா. நாம் தமிழர் இருந்து விஜய் விக்ரம் கண்டெஸ்ட் பண்றாரு. தாவேக்கால இருந்து விஜய் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பேக் பார்த்தா இங்க ஆதி திராவிட சமூகம் அதிகம் 30% இருக்காங்க, 1 இயர் 28% இருக்காங்க, முஸ்லிம் 9% இருக்காங்க, யாதவர் 5%, செட்டியார் 5%. ஸோ இங்க வந்து 1 இயர் ஓரளவுக்கு பிளஸ் எஸ்சி ஓட்டு ஓரளவுக்கு இந்த பாமக வேட்பாளர் விழுந்திருக்கு. அதனாலதான் ஓரளவு வந்து இப்போ இவர் நிற்கிறதால சி.வி. சண்முகம் நிற்கிறது 1 இயர் ஓரளவுக்கு ஓரல்மிங்க வந்துடும், 28% வந்துடும். முஸ்லிம் ஓட்டும் ஓரளவுக்கு திமுக கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ற வெங்கடேஷன், அவர் கூட முன்னாள் எம்எல்ஏ பிளஸ் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ
இங்க 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் எப்படி போகும் அப்படின்றதுதான் இங்க அரசியலே. இங்க வந்து பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா இது வந்து ஆரணி பார்லிமெண்ட்ல வரும் இந்த தொகுதி. பார்லிமெண்ட்லயே பார்த்தீங்கன்னா அதிமுக பாமகவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அந்த பாமக ஓட்டு 100% இங்க டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து சி.வி. சண்முகத்தினால 1 இயர் இல்லை நான் நாயுடு. பட் அவர் நல்ல கிரவுண்ட் ஒர்க்கர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் எந்த அளவு எனக்கு வந்து பாமக ஓட்டு ஓரளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் சி.வி. சண்முகத்துக்கு தான் நான் நினைக்கிறேன். இதுல ஆச்சு 21 அதிமுக ஓட்டு பாமக டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இந்த மாதிரி பாமக ஓட்டோட டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ சி.வி. சண்முகம் வெற்றி பெறக்கூடிய பொசிஷன்லாம் இங்க இருக்காரு. அடுத்து திண்டிவனம் தனி தொகுதி. இங்க அதிமுக சிட்டிங் தொகுதி. அதிமுக சேர்ந்த பி அர்ஜுனன் இங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அவர் வந்து 2021 தேர்தலில் 48% ஓட்டு இங்க எடுத்திருக்காரு. அவர் திமுக சேர்ந்த சீதாபதி அவர் வந்து 2016 எம்எல்ஏ ஆனார். சீதாபதி வந்து இங்க 42% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வந்து இங்க ஒரு 9,000 ஓட்டும், தேமுதிக இங்க ஒரு 2,500 ஓட்டு இப்படி இருக்கு. இப்ப வந்து இந்த திமுக கூட்டத்தில் வன்னியரசுக்கு இந்த சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் நிற்கிறாரு. அதிமுக பி அர்ஜுனன் மீண்டும் நிற்கிறாரு. நாம் தமிழர் பேச்சிமுத்து, டிவிக்கு வந்து சக்திவேல் நிற்கிறாங்க. இப்போ 2016 ரிசல்ட்டும் பார்த்தேன். 2016ல நான் இங்க வந்து திமுக வந்து வெற்றி பெறுது. திமுக வந்து 35.3% எடுக்கிறாங்க. ஒரு 500 ஓட்டு 500 ஓட்டு கூட இல்லை, ஒரு 200 ஓட்டுக்கு கம்மியாக தான் அப்படி வெற்றி பெற்றிருக்காங்க வின்னிங் மார்ஜின். அதிமுக எஸ்பி ராஜேந்திரன் அவர் வந்து கிட்டத்தட்ட 35.2% எடுக்கிறாங்க. பாமக ஒரு 17% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பாமக ஓட்டு ஓரளவுக்கு அதிமுக ஃபுல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பெரும்பாலான டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்க தேமுதிக ஒரு 8% ஓட்டு எப்படி எடுத்திருக்காங்க. அது வந்து திமுக அந்த ஓட்டு வந்திருக்கு. அது தேமுதிக விசிக ஓட்டு தான். அந்த ஓட்டு திமுக வந்திருக்கு. பட் ஆனால் அது இன்சஃபிஷியண்டா அந்த ஓட்டு இருந்திருக்கு. அந்த ஓட்டு கொஞ்சம் வெளில நாம் தமிழரும் போயிருக்கும். திமுக வந்து இன்சஃபிஷியண்டா இருந்ததால இவங்க அர்ஜுனன் ஜெயிக்கிறார். இப்போ வந்து இவரு கண்டெஸ்ட் பண்றதால 1 இயர்ஸ் கண்டெஸ்ட் பண்றதால அந்த ஓட்டு வந்து திமுக இந்த ஓட்டு ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு ரீட்டன் ஆகும் அப்படின்னே தெரியல. இப்போ பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து விழுப்புரம் பார்லிமெண்ட்ல வருது. விழுப்புரம் பார்லிமெண்ட்ல திண்டிவனம் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 80,000 ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. போன மாதிரி சட்டமன்ற தேர்தலில் திமுக எடுத்ததை விட பானை சின்னத்துல விசிகா வந்து பார்லிமெண்ட் அதிகமாக எடுத்திருக்கு. அப்பன்னா திமுக ஓட்டு எல்லாம் உள்ள பானைக்கு உள்ள டிரான்ஸ்ஃபர் இருக்கு. அந்த ஒரு அக்செப்டபிலிட்டி வந்திருக்கு. பட் அதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும், அவங்க கிரவுண்ட் ஒர்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் இங்க வந்து 1 இயர் 40%, அது பெரிய ப்ளஸ். 1 இயர் எந்த அளவுக்கு விசிகா ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. பறையர் 30%, முதலியார் 8%, யாதூர் 5% அப்படின்ற இருக்கு. ஸோ இதுல வந்து ராமதாஸ் இங்க வேட்பாளர் போடுறாரு. அதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுவும் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை இங்க க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். தெரிஞ்சு கொஞ்சம் விசிகா கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணா வெற்றி பெறலாம். பட் ஆனால் அதிமுகவுக்கு தான் எட்ஜி இருக்குன்னு நான் சொல்றேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து வானூர் சட்டமன்ற தொகுதி. வானூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 2001 முதல் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி. இதுவும் ஒரு தனி தொகுதி தான். ஸோ அதிமுக சேர்ந்து சக்கரபாணி போனவரை 51% ஓட்டு எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக வன்னியரசு இப்போ எங்க நிற்கிற திண்டிவனத்தில் நிற்கிற வன்னியரசு அங்கே நின்று அவர் 40% ஓட்டு எடுத்திருக்காரு பானை சின்னத்துல. நாம் தமிழர் 8,500 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் தேமுதிக ஒரு 5,500 ஓட்டு எடுத்திருக்கு. மக்கள் நீதி மையம் ஒரு 2,500 ஓட்டு எடுத்திருக்கு. ஸோ இதுல வந்து இப்போ வந்து கௌதம திராவிட மணியின் திமுக வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக புது வேட்பாளர் தான் கண்டெஸ்ட் பண்றாங்க, முருகன் வேட்பாளர். நாம் தமிழ் வந்து கரிகாலன் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிக்கு ஜிபி சுரேஷ் கண்டெஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பறைய டாமினேட்டட் சீட்டு 35%, 1 இயர் 32%, யாதவர் 13%, முதலியார் 3%, முஸ்லிம் 3%. ஸோ சோசியல் இக்குவேஷன் கொஞ்சம் கரெக்டா திமுக ஃபேவரபுளா தான் இருக்கு. இதுல வந்து 2016 எப்படி இருந்தது ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 16 வந்து அதிமுக வெற்றி பெற்று பட் அதிமுக வந்து 37% ஓட்டு எடுக்கிறாங்க. திமுக அவங்களுக்கு எதிராக 31% தான் இப்போ 14 எடுக்கிறாங்க. பாமக வந்து 15% எடுத்திருக்காங்க. ஸோ பாமக ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இந்த தொகுதியில்.
காரணம் பானை சின்னம் நிற்கிறதால் ஓரளவு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்க திமுகவுக்கு வந்து விசிகாவுக்கு 13% ஓட்டு இருக்கு. அது மேக்சிமம் வந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் வெளில போயிருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ வந்து இவங்க நிற்கிறதால நாம் தமிழர் மட்டும் தேமுதிகவும் 2000 ஓட்டு பிடித்திருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ திமுக நிற்கிறதால கொஞ்சம் ஃபைட் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்க விழுப்புரம் பார்லிமெண்ட்ல இவர் வன்னியரசு எடுத்த ஓட்டை விட ரவிக்குமார் அதிகமாக எடுத்திருக்காரு இண்டிவிஜுவல் ஓட்டு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் இங்க. இன்ஃபேக்ட் வின்னிங் மார்ஜினும் கொஞ்சம் இந்த இதில் அதிமுகவும் இவங்க ஓட்டு பாமக சேர்ந்தா ஒரு சொற்பமான மார்ஜின் தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ திமுக இருக்கிறதால இந்த தொகுதியில் நான் வந்து திமுகவுக்கு வந்து சின்ன எட்ஜு கொடுப்பேன். கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். பட் திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் ஒரு எட்ஜு கொடுப்பேன் இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இப்போ திமுக சேர்ந்த ஆர் லக்ஷ்மணன் அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ சிவி சண்முகத்தை தோற்று இங்கே தொகுதியை கைப்பற்றினார். அவர் எதிராக அதிமுக வந்து கடந்த முறை சிவி சண்முகம் வந்து 42% எடுத்து, பட் இவர் 50% எடுத்துட்டார். ஸோ 1 இயர்ஸ் ஓரளவுக்கு லோக்கல் 1 இயர்ஸ் கன்சால்டேட் பண்ணியிருக்காரு. நாம் தமிழருக்கு இங்கே ஒரு 7000 ஓட்டு இருக்கு. மக்கள் நீதி மையமுக்கு ஒரு 3000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லக்ஷ்மணுக்கு எதிராக அதிமுக தான் நிற்கிறார். அதிமுக வந்து விஜயான்னு ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் வந்து அபிநயா அவங்களும் ஒரு 1 இயர் டாக்டர் 2-3 இதில் நிற்கிறாங்க. தெரிஞ்சு விக்ரவாண்டி போய் போலன்னு நாங்கள் நினைக்கிறேன். இவங்க தாவேக்காலன் மோகன்ராஜ் நிற்கிறாங்க. ஸோ இந்த இப்போ விழுப்புரம் காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து 1 இயர் 35% இருக்காங்க. பறையர் 25%, உடையார் 14%, கிறிஸ்டியன்ஸ் 7%, 35%. ஸோ அந்த நான் 1 இயர் கன்சால்டேஷன் பக்காவாக பண்ணியிருக்காரு லக்ஷ்மணன். இப்போ மாவட்ட செயலாளரானதான் 1 இயர் ஓட்டும் கொஞ்சம் வருன்றதால என்னை பொறுத்தவரை இங்கே லக்ஷ்மணன் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்காரு. நீங்கள் வந்து 2016 ரிசல்ட் படி பார்த்தோம்னா பாமகவுக்கு இங்கே ஒரு 19% ஓட்டு இருக்கு. ஐடியலி இது 19 20 36 சேரும்போது 55 பேருக்கணும். பட் 42 தான் ஓட்டுனா அப்போ அந்த 1 இயருக்குள்ளேயே கொஞ்சம் அவருக்கு எதிராக வந்திருக்காங்க. அது லக்ஷ்மணன் பக்கம் இங்க இருக்கு. ஸோ லக்ஷ்மணன் இந்த தொகுதியில் கம்ஃபர்டபுளா தான் இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க இடைத்தேர்தல்லாம் வந்துச்சு. அங்கெல்லாம் திமுக 63%. பட் இடைத்தேர்தல் ஓட்டு பெருசா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்காருல. நம்ம பொது தேர்தலே போயிடலாம். இப்போ வந்து திமுக வந்து 2021 திமுக சேர்ந்த புகழேந்தி இங்கு 49% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக சேர்ந்த முத்தமிழ்ச்செல்வன் 43.5% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்க ஒரு 8000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக ஒரு 3000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து 2024 நடந்த இடைத்தேர்தலில் அந்தியூர் சிவாஜிக்கிற இப்போ அன்னியூர் சிவா மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக பாமக சிவகுமார் கண்டெஸ்ட் பண்றாரு. ராமதாஸ் இங்க வேட்பாளர் போட்டிருப்பாரு. நாம் தமிழர் சுபாஷ் சந்திரசேகரன், தாவை கலந்து விஜய் வடிவேல் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ நீங்க இதோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா இந்த தொகுதியில பறையர் 42%, 1 இயர் 40%, 1 இயர் தொகுதி. இப்போ 1 இயர் பறையர் போலரைசேஷன் இருக்காங்க. முஸ்லீம் 2%, கிறிஸ்டியன் 1% இப்படி இருக்காங்க. ஸோ இவர் வந்து பாமக நிற்கிறதால பறையர் கன்சால்டேஷனும் ஒரு சில திமுக ஆதரவு 1 இயரும் திமுக போட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு திமுக கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறக்கூடிய பொசிஷன் தான் இருக்கேன். ராமதாஸ் இங்கே ஓட்டு கேண்டிடேட் போட்டு ஸ்பிட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இங்கே இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் கே பொன்முடி போன முறை கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்று அவர் 57% ஓட்டு எடுத்தாரு. பிஜேபி அவருக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணி அவங்க 26% எடுத்திருக்காங்க. எல் வெங்கடேசன் தேமுதிக இப்போ நீங்க மயிலம் நிற்கிறாருல, அவர் வந்து ஆக்சுவலி முன்னாள் எம்எல்ஏ 2011 எம்எல்ஏ அவருங்க. அவர் வந்து 8% ஓட்டு எடுத்திருக்காரு இந்த தொகுதியில வந்து. கௌதம் சிகாமை பொன்முடி மகன் திரு கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்பி கௌதம் சிகாமணி நிற்கிறார். அதிமுக எஸ் பழனிசாமி அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் இருந்து ஹேமராஜன், தாவை கலந்து பாரன் பஜாஜ் அவங்க நிற்கிறாங்க. ஓகே, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொகுதி ஒரு காஸ்ட் பிரேக்கப் எப்படி பார்த்தோம்னா இங்க வந்து 1 இயர் 31%, பறையர் 24% இருக்காங்க, கிறிஸ்டியன் 15%, உடையார் 8%, யாதவ் 4% இருக்காங்க.
இங்க வந்து பறையர் பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலே என்னன்னு தெரியல. நீங்க பார்லிமெண்ட்ல இந்த திருக்கோயிலூர் செக்மெண்ட்ல வந்து பானை சின்னத்துல விசிகா எடுத்த ஓட்டை விட அதிமுக அதிக ஓட்டு எடுத்து, இத்தனைக்கும் அமைச்சர் தொகுதி. அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. இப்போ வந்து கௌதம் சிகாமணி நிக்கிறதால எந்த அளவுக்கு ஓட்டு ஏறும்? ஏன்னா உதயசூரியன் சிம்பல் பிளஸ் அவரோட பொன்முடி, அவரோட மகன் லோக்கல் ஆர்கனைசிங் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஓட்டு ஏறுமான்னா எனக்கு தெரிஞ்சுக்க நிறைய பேர் வந்து டஃப்பாகவும் போகும் அப்படின்றதுக்கு பன்னீர் போட்டு கன்சல்டேஷனும் ஆகுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. பட் இங்கே தேமுதிக கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறதால நான் வந்து இங்கே கௌதம் சிகாமணிக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். இந்த 7 சட்டமன்ற தொகுதிகள் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர். இதுல செஞ்சி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், மயிலம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், திண்டிவனம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், வானூர் திமுக, விழுப்புரம் திமுக, விக்கிரவாண்டி திமுக, திருக்கோயிலூர் திமுக அப்படின்னு விழுப்புரம் மாவட்டத்துடைய கள நிலவரத்தை தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.